ஓகே ரோலிங். ஓகே. ஐயா இப்போ வந்து டாடிக்கு 59th பர்த்டே ஆயிருக்கு. சத்தமா இது கேட்காத கேமராவில். இப்போ ஐயாக்கு டாடிக்கு வந்து 59th பர்த்டே ஆயிருக்கு. இப்போ எனக்கு வந்து உங்களோட 60th பர்த்டே தான் ஞாபகம் வருது. அந்த நீங்கள் சாந்தியில் எல்லாரும் சின்ன சின்னமாக இருந்தோம். ஸோ நானே அஸ்வின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்ரீலக்ஷ்மிலாம் பிறக்கவே இல்லை. ஸோ உங்கள் லைஃப் பற்றி நீங்கள் இப்போ ஸ்மாலாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறோம். ஓகேவா? சாந்தி சாந்தி விஜய் நீ இந்த சைடு வந்தால் தான் கேட்கும் ரெக்கார்டிங்கில். இந்த ரெக்கார்டிங் அங்கே தான் சரி, ஓகே. ஐயா நீங்கள் பிறந்தது எங்கே, லைக் என்ன வேலை பார்த்தீங்க, எத்தனை ஊரில் வேலை செஞ்சீங்க, அதெல்லாம் சத்தமா. 16/4/1951 என்னோட பிறந்தது ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்கள் பிறக்கும்போது ஒரு கோடீஸ்வரர் வீட்டில் பிள்ளைகள் பிறந்த மாதிரி பிறந்தோம். எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு 12 வருஷம் கழிச்சு பிள்ளைகள் பிறந்தது. அண்ணன் பிறந்து 12 வருஷம் கழிச்சு. இதனால் வரிசையாக 5 பிள்ளைகள் பிறந்ததுனால எங்களோட பெரிய ராஜா வீட்டுல மாதிரி வளர்த்தாங்க. நல்லா வளர்ந்துட்டு இருக்க நேரத்தில் 1960 எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் இறந்தாங்க. எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா திருவனந்தபுரம் மாவட்டம் அப்படின்னு சொன்னால் திருவனந்தபுரமே மரியாதை கொடுக்கும். அவளது நேர்மையானவங்க, அவளது பரோபகாரி. பரோபகாரின்னா அவங்களுக்கு தெரியாத தர்மபுர சிந்தனை கொடுப்பாங்க. அவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாமே இது தர்மம் கொடுத்தே செலவழிச்சு. அன்றைக்கி அவங்க தர்மம் கொடுத்ததுனால நாங்கள் 5 பிள்ளைகளில் 4 பிள்ளைகள் நல்லா வளர்ந்தோம். ஒரு தங்கச்சி ஒரு அப்பா அம்மா இறந்து 1 வருஷத்தில் இறந்து போச்சு. அது பேர் திலகம். எங்கள் அண்ணன் பேர் சிதம்பரம், தம்பி பேர் கண்ணப்பன், தங்கச்சி பேர் சாராட்சி, என்னுடைய பேர் பழனியப்பன். நானும் எங்கள் அண்ணனும் தெக்கூருங்கிற ஊரில் உள்ள ஸ்கூலுக்கு 4 இதுக்கு அனுப்பிடுவோம் ஹாஸ்டல். ஒரு தங்கச்சி வந்து எங்கள் மாமா வீட்டில், தம்பி வந்து எங்கள் சித்தி வீட்டில். நாங்கள் 4 பேரும் பியூராக எங்கள் ஐயா, எங்கள் சின்னத்தா, சின்னத்தானா சித்தி, எங்கள் மாமாக்கள் 2 பேர். அவங்க 4 பேரில் தான் வளர்ந்தோம், படித்தோம், எல்லாம் பண்ணோம். எங்களுக்கு எல்லாருமே நல்லா பார்த்தாங்க. பார்க்காதவங்க இருக்காங்க, எங்களை பார்த்து பயந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா இது ஒன்றும் இல்லாதவங்க, நம்ம ஊருக்கு சாப்பிட வந்துருங்க அப்படியெல்லாம் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ பேரால் நானும் அண்ணன் அடிச்சு வரைக்கும் 1967 எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு பியூசி படித்தேன் சாரதா ஹாஸ்டல். அதுக்கப்புறம் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு நான் வந்து தியாகராஜாவில் மகாலட்சுமி மில்ஸ்ன்னு கன்றமாணிக்கம் வளர்ந்து செட்டியாருடைய மில்லில் பசுமலையில் எங்கள் சின்ன மாமா திருநாவுக்கரசன் செட்டியார் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்தேன். நான் வேலைக்கு சேரும்போது 17 வயசு. அப்போ என்னை வந்து லேபர், அதாவது வந்து சைல்டு லேபர், அதனால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறக்காண்டி மில்லில் 1 வயசு கூட போட்டு என்னை பிறந்த தேதியை 1950 மாற்றி என்னை எடுத்துக்கிட்டாங்க. நான் கிளினிக்கலாக ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு மில்லில். அந்த மில்லில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு மில்லுக்குள்ளே ரூம் கொடுத்துருந்தாங்க, சாப்பாடெல்லாம் ஃப்ரீ. நான் பெரிய செட்டியார் ஆரம்பிச்சுட்டாங்க செல்ல பிள்ளை மாதிரி வளர்ந்தேன். என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நேராக அவரை பார்த்து எல்லாம் கேட்பேன், அவர் எனக்கு எல்லாம் கொடுப்பாரு, சொந்த ஐயா மாதிரி. அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து மில்லுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு.
அந்த வயசுலேயே யார் லீவுன்னாலும் என்னை அந்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுவாங்க லீவுக்கு. நான் அவ்வளோ தூரம் வேலை பார்ப்பேன். மில்லில் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக் வந்து இதில் வந்து கஸ்டம்ஸில் வந்து RG1 ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அளவுக்கு மேலே நூல் வந்து சிறிய ரகமாகிடுச்சுன்னா பண்ணணும். அப்படி அதில் வந்து அந்த RG1 மெயின்டைன் பண்ணுறத டெப்டி கலெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸு செக் பண்ணுவார். அது ரொம்ப வெரி புவர் ரேங்க் வாங்கிடுச்சு. என்னை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணாங்க. மறு வருஷமே பெஸ்ட்டு மில் இன் மதுரை அப்படின்னு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான் என்னுடைய சின்ன வயசுலேயே. இதுக்கிடையில் ஒரு 4.5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் திருவள்ளூரில் இருக்கும்போது கிருஷ்ணன் செட்டியார்னு ஓனாச்சரியார் ஒரு செட்டியார் ரிசர்வ் பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க திருவனந்தபுரத்துக்கு டெப்டேஷன் தான் வந்தாங்க 1958. அப்போ அவங்க வந்து யார் திருவனந்தபுரத்துக்கு செட்டியார் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. காவண்ணான்னு ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லிட்டா போதும் கொண்டாந்து நம்ம வீட்டில் விட்டுருவாங்க. கெஸ்ட்டுக்காக வேண்டியே தனி மாடி தனி சமயக்காரலாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அப்போ இவரும் வந்து சேர்ந்தார். நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் வந்து கான்பூர் போயிட்டார். கான்பூர் போன பிறகு அப்படியே எங்களுடைய பழக்கங்கள் மறந்து போச்சு. நான் மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் ஐயா சோமசுந்தரன் செட்டியார் எங்கள் ஆயா அவங்க வந்து எனக்கு ஒரு கார்டு எழுதியிருந்தாங்க மில்லுக்கு. இந்த மாதிரி உங்களோட இருந்தார் கிருஷ்ணன் செட்டியாருங்கிறவங்க இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவுடைய சேர்மனாக இருக்காங்க, அவங்கள போய் நீ பாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது லெட்ரு வந்த உடனே நான் அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு பேங்க் ஆஃப் பரோடா சேர்மன் வீடு எங்கே இருக்குங்கிற போது மதுரை சாத்தமங்கலத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல சாத்தமங்கலத்துக்கு போய் தேடினா ஈவினிங் டயத்தில் நல்ல மழை. அப்போ காடு இப்போ சொர்க்க பூமி அது மதுரையில் கண்டுபிடிக்க முடியல. அப்போ பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு அம்பாசிடர் காரு பின்னாடி ஒரு ரைட்டில் இது போட்டு ஒரு கார் போச்சு. அந்த காரை ஃபாலோ பண்ணி உள்ளே போனோம்னா காருக்குள்ளே கிருஷ்ணன் செட்டியாரும் எங்கள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சாத்தம் செட்டியார்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வீடு தான் அவங்க வீட்டுக்கு உள்ளே போய் கதவு நனைஞ்சிக்கிட்டு கதவில் நிற்கிறேன். அவங்க கிருஷ்ணன் செட்டியாரோட ஒய்ஃப் பேர் உமா ஆச்சு. அவங்க ஏதோ டிஃபன் பண்ணிட்டு இருந்தவங்க என்னை அப்படியே திரும்பி பார்த்தாங்க. திரும்பி ரொம்ப நேரம் பார்த்துட்டு நீ 10 இல்லை, என்னோட இன்னொரு பேர் பத்மநாபன், திருவனந்தபுரத்தில் பிறந்ததுனால வீட்டில் எல்லோரும் சுருக்கி 10ன்னு கூப்பிடுவாங்க. நீ 10 இல்லை அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பழைய நினைவுகள் அழுக ஆரம்பித்தோடனே சரி நீ முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டோன்னு அவங்க பையன் பேர் மூத்த பையன் பேர் பள்ளியன் பாவான்னு கூப்பிடுவாங்க. அந்த பையனோட ட்ரெஸ்ஸை போட்டு மாற்றி சொல்லுவாங்க. கிருஷ்ணன் செட்டியார் பேச்செல்லாம் முடிச்சு உள்ளே வந்துட்டார். வந்த உடனே தம்பி அப்படின்னா அதுக்கு வந்து ஆட்சி சொல்லிடுச்சு காலேஜுக்கார் லட்சுமி ஆச்சு போய்ங்க காலேஜ் லட்சுமி ஆச்சு போய்ங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அழுதுட்டார். அவர் பெரிய போஸ்ட் சேர்மன் போஸ்ட்டில் இருக்கார். பார்த்தோன்னே அழுதுட்டார். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பின்னு கேட்டார். நான் வந்து இந்த மாதிரி மில்லில் ஒர்க் பண்ணுறேன், பேங்கில் சேர்ந்துக்கிறீங்களா? அவராக கேட்டு சேர்ந்துக்கிறார். உமா மேலே போய் ஒரு பேப்பரும் பேனா எடுத்துப்பா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்ளிகேஷன் எழுத வரல. நான் நாளைக்கு எழுதி கொண்டாந்தாருங்க. இல்லை தம்பி டேட்லாம் முடிஞ்சு போச்சு, நான் சொல்கிறபடி எழுதுங்க அப்படின்னு அவர் சொன்னார். நான் எழுதுறேன். எழுதி கொடுத்தோன்னே டேட் போடாமல் கொடுத்தேன். பழைய சீலை போட்டு கையெழுத்து போட்டு இதுக்குள்ளே சேர்த்துட்டார் அப்ளிகேஷன். அதன் மூலமாக செலக்ட் ஆகி நான் வந்தேன் பேங்க். முதல்ல எனக்கு கொடுத்த பிரான்ச்சு திருப்பரங்குன்றம். 21/2/1972 மில்லு ரிசைன் பண்ணாங்க. 23/2/1972 பேங்கில் ஜாயின் பண்ணேன் திருப்பரங்குன்றம் பேங்கில். திருப்பரங்குன்றம் பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் என் ஒய்ஃப் மல்லிகா என் ஒய்ஃப் மல்லிகா வந்து அவங்க சின்னத்தா, அவங்க பேர் மனோன்மையாச்சு. எனக்கு அவங்க முதல்ல அண்ணி மகன். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்து
அப்புறம் மூலமாக பார்த்து நான் ஒரே ஒரு கல்யாணம் பொண்ணெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. ஏன்னா வந்திருந்தது ரெட் கலர் சாரி, ஆடு ரெட் கலரு வந்தது ரெட் கலர் சாரி, எனக்கு பிடிக்கல. நான் பிடிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் என்னை சமாதானப்படுத்தினேன். அப்புறம் நான் சொன்ன ஒரே வார்த்தை, எங்கள் குடும்பத்தில் யாருமே பொம்பளைங்கள் இல்லை. எங்கள் அண்ணி இருந்தாங்க, எங்கள் அண்ணி அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. நல்லா பார்ப்பாங்க எல்லாருக்கும், அவங்க அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. அதனால் சொன்ன உடனே எப்படி இருந்தாலும் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் உள்ளவரை அனுசரித்து போகணும், அப்படின்னா கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அவன் நிச்சயமாக நல்லா அனுசரித்து போவா அப்படின்னு மன்னன் நினச்சி சொன்னாங்க. உடனே ஐயா அப்போவே மாயா அப்படியா இப்போ இருந்தாங்கன்னு இன்றைக்கி இங்கே இருந்தாங்கன்னு அப்பச்சு ஆமாம் அவன் அப்பா உடனே போய் கடையில் போய் ஸ்வீட்டு மிச்சர்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணிவிட்டு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 13/5/1973. நான் மில்லில் வேலை பார்த்துட்டுருக்கேன். என்னுடைய சம்பளம் 100 ரூபா. நான் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு 15 நாள் லீவு கொடுத்தாங்க. லாஸ்ட் வேலை. ஏன்னா அப்போ வந்து நான் வந்து அப்ரெண்டிஸ் கொடுத்தாங்க. கல்யாணம் நடந்துச்சு. இவங்க கிருஷ்ணி தேவமாயாச்சும் வந்திருந்தாங்க. நாங்கள் மறு வீடுக்காண்டி கண்டுபிடிக்க போயிட்டோம். அவங்கள பார்க்கல. அப்புறம் போய் பார்த்தோம். அதுக்கிடையில் கல்யாணம் பண்ணியாச்சு. வீடு குடிக்கணும்னா வாடகை எப்படியும் ஒரு 50 ரூபா கொடுக்கும். 100 ரூபா தான் சம்பளம். அப்புறம் பேங்க் பின்னாடியே 2 வீடு, அந்த பேங்கோடு சேர்ந்தது 20 ரூபா வாடகை 2 வீடு. அது 50 ரூபா நான் வந்து பேங்கில் கல்யாணத்துக்காண்டி 1000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன். அது 20 மாதத்தில் கட்டணும். மாதம் 50 ரூபா. 50 20 70 போக 30 ரூபா கைக்கு வரும். இந்த 30 ரூபாயில் நான் குடும்பம் நடத்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பம். அப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது என்னுடைய பெரியவை சரவணன் நான் வந்து அப்போ தான் திருப்பரங்குன்றம் அதில் வந்து டேலிங். அதனால் பெரிய பையனுக்கு சரவணன்னு பேர் வச்சோம். அவன் பிறந்தது வந்து 1974 ஏப்ரல் 26. அவன் பிறந்தது பெங்களூர். அப்புறம் பெங்களூருக்கு நான் பார்க்க போயிருந்தேன். பார்த்துட்டு நான் வந்துட்டேன். நான் கொஞ்ச நாள் தனியாக இருந்தேன். உள்ள ஒருத்தர் இருந்ததுனால கொஞ்ச நாள் தனியாக இருந்தேன். அப்போ கிருஷ்ணஜியரை பார்க்கும்போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார்னா, வீட்டில் போய் தங்கியிருந்து வேலைக்கு போனேன். சேர்மன் வீட்டில் தங்கியிருந்து பேங்க் வேலைக்கு போனேன். அப்போ எனக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி நீங்கள் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கணும், சின்சியாரிட்டியாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நான் சொல்லி 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 எனக்கு அந்த இது எங்கே போனாலும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், கரெக்டாக முடிக்கணும், டார்கெட்னால் கொண்டு வரணும், தப்பானவங்களை செஞ்சு திருத்தி கொண்டு வரணும், இப்படிங்கிற ஒரு இது என் மனசுலேயே ஊறிக்கு போய் கடைசி 2003 பேங்க்லேருந்து வெளியே வர்ற வரைக்கும் சின்சியாரிட்டிக்காண்டி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். டெவலப்மெண்ட் வேண்டி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். க்ளோசிங்காண்டி நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். அதாவது பேங்க் க்ளோஸ் ஆன பேங்கை திரும்ப க்ளோஸ் பண்ணாமல் நல்ல டெவலப் பண்ணி கொண்டாடுறாங்க. 1982 எனக்கு வந்து அத்திக்கடையில் ஊரில் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. நான் வந்து விக்டிமைசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் யூனியனிஸ்ட் கம்யூனிஸ்ட். அதனால் எனக்கு விக்டிமைசேஷன் ட்ரான்ஸ்ஃபரில் அத்திக்கடைக்கு கொடுத்து அத்திக்கடையில் இருக்கும்போது லக்ஷ்மி பிறந்தாங்க. அதனால் அங்கே விட்டுட்டு வந்ததுனால லக்ஷ்மி பெங்களூரில் பிறந்தாங்க. அங்கே விட்டுட்டு வந்ததுனால நான் தனியாக இருந்தேன். அப்புறம் பேங்கில் வீடு கொடுத்தாங்க. அந்த நான் கேஷியர் வீடு பேங்கில் இருந்தேன். அப்புறம் கொரடாச்சேரிங்கிற ஊருக்கு வீடை முடிச்சுட்டு போனோம். அங்கே ஒரு 6 வருஷம் பார்த்தேன். 6 வருஷம் பார்க்கும்போது தான் கொரடாச்சேரியில் என்னுடைய செகண்ட் சன் கண்டம் பிறந்தான். அவள் பிறந்தது 1976, இவங்க வந்து 1979. எனக்கு ஆஃபீஸர் ப்ரமோஷன் கிடைச்சி கல்லுக்கட்டி காரைக்குடிக்கு என்னை ஆஃபீஸராக போட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு. அப்போ நாகாம் ஜில்லாவில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ஒரு ரீசனுக்கு ஒரு ஆஃபீஸரை வித்தவுட் இன்டர்வியூ பை தி சேர்மன் மேனேஜர் ஆக்கலாம் அப்படின்னு. நான் ஒர்க் பண்ணது காரைக்குடி ரீசன். அப்போ
அப்போ அந்த ரீஜனில் அழகப்பான்னு ஒரு ரீஜன் மேனேஜர். அவரை என்னையை செலக்ட் பண்ணி ரீஜனுக்கே ஒரு ஆஃபீஸர் என்ன நான் செலக்ட் பண்ணி பழனியப்பன் நீங்கள் சுமாரோட பிரான்ச் மேனேஜராக போங்க அப்படின்னு எனக்கு ஆர்டர் அடிச்சு கையில் கொடுத்துருக்காரு. நான் ஃபஸ்ட்டு 1983 ஃபஸ்ட்டு நான் மேனேஜராக பேங்களூராக போகிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, வெஹிக்கிள் தான் தெரியும். ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணி அவர் கேட்டேன், பழனியப்பன் உங்களுக்கு தெரியும் தான் மேனேஜராக போட்டிருக்கு, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளோதும் இது பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதிலேருந்து அப்படியே நல்லா டெவலப் ஆகி ஐஆர்டிபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது ஒன்லி ஃபார் ரூரல் பிரான்ச்சஸ். அதில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு நான் அவார்டு வாங்கி கலெக்டர் கையால், அப்போ ஏஆர் செல்வத்துறைன்னு ஒரு கலெக்டர் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. பேங்கம் கிடையாது, எனக்கு ஒரு அவார்டு தான் இன்றைக்கி யாருமே வாங்காத அவார்டு அதை எனக்கு கொடுத்தாங்க. அந்த பிரான்ச்சில் இருந்து அப்புறம் திருவள்ளம்ங்கிற பிரான்ச்சுக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. திருவள்ளம்ங்கிறது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் அங்கே இருந்து பக்கத்தில் வேலூர்னு ஒரு பெரிய ஊர், அதுக்கு பேர் ராயவேலூர்னு சொல்லுவாங்க. அது வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. அது பெரிய பிரான்ச்சு. அது வந்து ரெண்டு ஹிட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஒன்றும் பேங்கை ஓட்டணும், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணணும். அதை கொடுத்து எனக்கு எங்கள் ஜிஎம் கூப்பிட்டு பள்ளியப்பன் நீங்கள் போய் பாருங்கள், முடிஞ்சால் பேங்கை ரன் பண்ணுவோம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் போய் உட்காந்து ஸ்டடி பண்ணி 6 மாதம் கழிச்சு டெவலப் பண்ணி அப்புறம் நான் இருக்க 4 வருஷமும் மெட்ராஸ் ரீஜனுக்கு பெஸ்ட் பிரான்ச் அவார்டு வாங்கினேன். க்ளோசிங் பிரான்ச்சு டெவலப்மெண்ட்லேயும் சரி, ஸ்டேட்மெண்ட் அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இப்போ கை 100 பக்கமாக இருந்தாலும் மேனுவலாக தான் டோட்டல் போடணும். அதெல்லாம் அவார்டு வாங்கி அப்படி வெளியே வரும்போது அப்புறம் ஒரு பிரான்ச் கொடுத்தாங்க தர்மபுரி. இப்போ தர்மபுரியில் இருக்கும்போது ஐசிஐசிஐகளோட மெர்ஜர் ஆனாங்க. மெர்ஜர் ஆகி என்னை ப்ரொமோட் பண்ணி மதுரைக்கு சீஃப் மேனேஜராக போட்டாங்க. அவங்களுக்கும் ஐசிஐசிஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எனக்கும் ஒத்தும் இல்லை. அப்போ நான் ஆரம்பிச்சோன்னே அவங்க பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நல்லா பண்ணுங்க, நான் போகிறது கிடையாது, ஆனால் எங்களை வச்சு நீங்கள் வேலை வாங்க முடியாது. ஏன்னா ஐசிஐசிஐ வந்து ஒரு பேங்க் ஸ்டைலில் இருக்காது, ஒரு கம்பெனி ஸ்டைலில் போகும். பேங்கிங்கில் மாதிரி வராது. எங்களுக்கு பேங்கிங்கை தவிர வேறு எதுவும் தெரியாது. எங்களுடைய பழக்கம் வேறு, அவங்களுடைய பழக்கம் வேறு. எனக்கும் ரீஜன் மேனேஜருக்கு தயாராக இருந்துச்சு. அப்போ சொன்னேன், சார் எனக்கு இப்படி சீக்கிரம் டிஆர்எஸ் வந்துடும், நான் அது போயிடுவேன், எதாவது சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை எங்கள் மாதிரி ஆளுங்க வச்சு நீங்கள் வேலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி டிஆர்எஸ் வந்துச்சு. பெரிய பணத்தோடு பெங்களூர் வந்தேன். பெங்களூர் 2 வருஷம் போகணும் பேசாமல் இருந்தேன், ஒன்றுமே பண்ணாமல். அப்போ தான் வசந்துக்கும் விஜய்க்கும் பக்கத்தில் ஸ்கூலு சாப்பாடெல்லாம் கொண்டு ஊட்டி விடுறது, சூடாக அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வெறுமனை அப்படியே இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடியில் ஒரு வீடு வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கிடையில் சரவணனுக்கு 1999 லதா சரவணன் மேரேஜ் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னா, லதாவுடைய ஆயாவுடைய ஐயா என்னோட ஒர்க் பண்ணாங்க வெள்ளூரில். அந்த பழக்கத்தில் அவங்க மேரேஜ் நடந்துச்சு. அப்புறம் சோமசுந்தரம் வச்சுனேன். 1994 கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2006 கண்ணப்பனுக்கும் சாந்திக்கும் தேவோட்டில் கல்யாணம் ஆச்சு. காளையப்பன் லதா தம்பதிக்கு 2 பொண்ணு. சோமசுந்தரம்
லட்சுமிக்கும் 2 ஆம்பளை பிள்ளை, கண்ணப்பன் சாந்திக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ எல்லோரும் இங்கே நாங்கள் எங்கள் அந்த ஃபேமிலியை சொன்னோம்னா கணக்கு பார்த்தோம்னா எங்கள் மூலமாக உருவானது மொத்தம் எங்களையும் சேர்ந்து 15 பேர், மொத்தம் 15 பேர். இன்றைக்கி அந்த ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில் தங்கச்சி கல்யாணம் பண்ணி, தம்பி கல்யாணம் பண்ணி, அவங்க செட்டில் ஆகி எல்லாம் நல்ல லெவலில் இருக்காங்க. இது பூரா என்னென்னா எங்கள் அப்பா அம்மா செய்த தர்மம். நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை எங்கள் அப்பா அம்மா கும்பிடுவேன். கோயிலுக்கு ஜாஸ்தி போக மாட்டேன். நல்லா எல்லாருக்கும் தான தர்மம் நிறைய பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுவேன், தெரியாமல் பண்ணுவேன். கேட்குறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். கிடையாது இதெல்லாம் பாதிக்கு மேலே கொடுக்குறேன். நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி நல்லா இருப்போம். நல்லா இருக்க வந்தது காரணம் அப்படின்னா கொஞ்ச நாள் ரியல் எஸ்டேட் பண்ணேன். ரியல் எஸ்டேட்லேயும் கொஞ்சம் பணம் வந்துச்சு. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப பொய் சொல்ல வேண்டியது. அதனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காரைக்குடியில் ஹோண்டா 2 வீலர் சப் டீலரில் ஒரு சௌராஷ்டிரா சரவணன் ஒருத்தர், அவர் ரன் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தார். அவருக்கு போய் நான் ஃபைனான்ஸ் பண்ணி நான் பார்ட்னராக சேர்ந்து அந்த பெஸ்ட்டு சப் டீலர்னு கொண்டு வந்து ஒரு மாதத்துக்கு 150 வண்டி விற்கிற அளவு கொண்டாந்து அதில் எனக்கு நல்ல இன்கம். அதுக்கப்புறம் என் பேர் பேங்க் பண்ணியப்பன்றது போய் ஹோண்டா பண்ணியப்பன் வந்துருச்சு. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். நல்லா கொண்டாந்துட்டு இருக்கும்போது டீலர்ஷிப் எடுத்துச்சு. டீலர்ஷிப் எடுத்துச்சுன்னா 4 கோடி ரூபா வேணும். 4 கோடி ரூபாய்க்கு எல்லா பேங்க்கும் ரெடியாக இருக்காங்க. 4 கோடி ரூபாய் கடனை வாங்கினா என் பேரோட சொத்தெல்லாம் அடமானம். நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா இல்லை என்னால் முடியலைன்னா சரவணனையோ கண்ணனையோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன்னா, சரவணன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கண்ணை வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவங்க 2 பேரும் அவங்களுடைய படிப்பு சம்மந்தமாக நல்லா போயிட்டு இருக்காங்க. அவங்கள நான் பிரேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த பிஸ்னஸ் கெட்டு போச்சுன்னா அவங்க வாழ்க்கையை கெட்டு போயிடுச்சு. அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவன் வேற ஆள் கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கை வந்து காரைக்குடியில் பேர பேத்தி மருமக எல்லாரையும் பார்த்துட்டு நம்மளால் என்ன முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு, அதாவது எதையுமே பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி. அதாவது எதையுமே அப்படியே சரி பார்த்துக்கணும். எதையுமே பாதியில் வைக்கிறது இல்லை. எதையுமே முடிச்சு இன்னை வரைக்கும் இன்னைக்கு திருக்கடையூர் இந்த சமயம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருந்தால் போதும். இதை விட சிறப்பாக வாழணுங்கிறதுலாம் எனக்கு எண்ணம்லாம் கிடையாது, சம்பாதிக்கிறது கிடையாது. எங்கிட்ட இருக்கிறது போதும். பிள்ளைங்களாம் இருக்கிறது நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள், எவ்வளோ நாள் ஆகும்போது தெரியாது. அது வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பேரம் பேத்திகளும் எல்லாருமே நல்ல பிள்ளைங்க. யாரும் எந்த சைட்லேயும் ஒரு தப்பு கூட வராது, காதுக்கு வராது. இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு. அதுவே ஒரு பெரிய பிள்ளைகள் முதல்ல. பிள்ளைகளுக்கும் வராது, பேரம் பேத்திகளுக்கும் வராது. அது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நடந்தது. ஒரு கேள்வி கேட்டேன், இன்னொரு கேள்வி கேட்டேன். இன்னொரு 2 மினிட்ஸ் பேசுவாங்க. ஐயா வந்து உங்களை பார்த்து வேணாம், நீங்க வந்து ஐயா பார்த்துனே ஓகே சொல்லிட்டீங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்போ காலையினுடைய முதல் பேர் என்ன தெரியுமா? காயின். அப்போ ஆஃபீஸ் தவிர பார்க்க முடியாது.
ஆமாம், எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறது, கில்லு வாங்கினது. வசந்த் எங்கே இருக்கேன்? வசந்துக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது சரவணா இங்கிலீஷ் நான் கற்றுக்கினேன். கொஞ்சம் ஸ்கூலில் படிச்சுட்டு எனக்கு சொல்லுவான். ஆனால் எல்லா பிள்ளைகளுமே பேர பிள்ளைகள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஆவலாக இருந்த காரணம் என்னன்னா, பிள்ளைகள் அவ்வளோ பிள்ளைகள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கணும்னு அர்த்தம். எல்லா பிள்ளைகளும் வர்றதுக்கு விருப்பம். ஆனால் நான் கண்டிக்கிற சமயத்தில் கண்டிப்பேன். அது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பேன். ஏன்னா பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டி. குறிப்பாக ஸ்ரீலட்சுமி நல்ல பிள்ளை, நல்லா பண்ணுவான். பெங்களூர் இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். அங்கே வந்து எனக்கு தோசை ஆம்லேட் எல்லாம் சுட்டு கொடுத்தான். அவன் வந்து என்னென்னா நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். காலையில் எந்திரிக்கும் போது பசிக்கும்பா, ஒரு 9 மணிக்கு பசிக்கலை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். மத்தியானம் என்ன வேணும் கேட்டால் தோசை வேணும். அந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டானா சரியாக. சரி, ஆயா செஞ்சதுல உங்களுக்கான ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் என்ன? ஆயா செய்யறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப சாப்பிடுங்க? ஐயா என்ன கேக்குறாங்களோ எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாம் செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாச்சும் கிடையாது, எதுவும் தள்ளுபடி கிடையாது, எல்லாமே சாப்பிடுவோம். செய்யறது எல்லாமே நல்லா இருக்கும். சரி, உங்க வீட்டுக்குன்னு சாப்பிட்றதுக்காச்சும் யாராச்சும் நிறைய பேர் வருவாங்க? எங்க வீட்டுல எல்லாருமே வருவாங்க. சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் யாராச்சும் சாப்பிட்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடவே வருவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றது ரொம்ப பேர் வருவாங்க. சோமசுந்தரன் சொல்லுங்க, அவங்க கேள்வி இவ்வளவு நேரம் ஆகும். சரி, இப்போ சோகமாட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க. நீங்க இருந்த ஊர்லயே உங்களுக்கு பிடிச்ச ஊர்? நீங்க நிறைய ஊர்ல வேலை பண்ணிருக்கீங்க. இருந்ததுலயே பிடிச்ச ஊர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் திருவள்ளூர். உங்களுக்கு அம்புத்தாட்ட பிடிச்ச ஏன்னா விஷயம் திருவள்ளூர் தான் டெவலப் பண்ண உங்களுக்கு அம்புத்தாட்ட பிடிச்ச விஷயம்? இப்போ தானே பிடிச்சது, இப்போ தானே எல்லாமே பிடிக்கும். பொறுமை, எல்லாரும் பொறுமையா இருக்கணும். உங்களுக்கு ஐயாட்ட பிடிச்சது? ஐயா பார்த்துட்டு பாசமா இருப்பாங்க. ஒன்லி பாசிட்டிவ். மல்லிகா மல்லிகா தான் கூப்பிட்டே இருப்பாங்க. அது எப்போ உண்டு, அதை முடிவே உண்டு. 59க்கு வந்து சிறப்பிட்ட எல்லாருக்கும் நன்றி. சிவே முருகனுக்கு இதே மாதிரி எல்லாரும் எல்லா விசேஷத்துக்கும் ஒண்ணு கூடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீ எனக்கு சொல்லப்படும்போது யார் வந்து என்ன சொல்லுவா? அவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. அது சொல்றேன். ஏன் அம்மா திட்டுறீங்க? ஐயா தாத்தா ஏன் அம்மா திட்டுறீங்க? ஐயா பத்தி ஏதாச்சும் இப்போ உங்களுக்கு எப்படி நீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு முதல்ல தான் ஐயா எங்களுடைய வரலாறு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அதாவது அவங்க சொன்னதுனால எனக்குன்னு சொல்றது ஒன்றும் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே ஐயா தான். 27 வயசு வரைக்கும் ஐயா பார்த்து சொன்னாங்க, பொண்ணு பார்க்குறியான்னு கேட்டாங்க. நீங்க பார்த்து சொன்னா சரி. பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு. ஐயா சொன்ன முடிவு, பணம் காசுக்காக அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணலை. அன்னைக்கு எங்கள் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது, அவங்க நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. அப்புறம் கையை ஊனி கர்ணம் பாயிறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஐயா சொல்லுவாங்க, 2 ரூபா பணம் கேட்டால் மேய போகிற மாட்டுக்கு பொங்கலை புல்ல கட்டி விடுறதில்லை அப்படின்வாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாமே உடல் உழைப்பில் சம்பாரித்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் யாரையும் எதிர்பார்க்காம எல்லாரும் உண்மையாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடங்களில் கோயிலுக்கு போகிறோம், பாத யாத்திரை போகிறோம். இதுதான் மனுஷனுடைய ஒரு நிரந்தரமான சுகம். என்னென்னா எல்லாரும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம லாட்ஜில் தங்குறோம்,
நம்ம 2 பேராக தான் இருப்போம். அது நம்ம வீட்டிலே இருக்கலாம். கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டில் இப்போ 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரோட இருந்தால் எல்லாரோடையும் பேசலாம், எல்லாருடைய மனநிலைமையும் தெரிஞ்சுக்கலாம். பாத யாத்திரை போகிறோம், ரோட்டில் படுக்கிறோம், நம்மளோட பெரிய பெரிய கோடீஸ்வரன் வருவாங்க, அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க வருவாங்க, அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து எங்கே போனாலும் நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் தான் நல்லது கெட்டது பேச முடியும். இன்னைய வரைக்கும் நான் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் கடைப்பிடிப்பேன். இருக்கவங்களும் கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டு, இப்போ படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே நல்லா படிங்க, உங்களால் முடிஞ்ச அளவு படிங்க, படிக்கிறதுல விட்டுறாதீங்க. படிப்பு தான் வந்து அழியாத சொத்து என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். படிப்பை வந்து யாருமே அழிக்க முடியாது. முடிஞ்ச அளவு நல்லா படிங்க. படித்து வேலை கிடச்சிருச்சுன்னா சின்சியராக ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஒத்துக்கிட்டு தான் போகிறோம், சம்பளம் குறைச்சி பார்க்க மாட்டேன் அதெல்லாம் வரக்கூடாது. சின்சியராக ஒர்க் பண்ணால் செய்யும் தொழிலே தெய்வம். நல்லா வரும், எல்லாமே நல்லா வரும். இதுதான் என்னுடைய அறிவுரை. நான் அப்படி தான் வந்தேன். கணேஷ் சொல்லி பேசாம ஒரு பிலிமா எடுக்கலாம். அத்தை கதையை படமா எடுக்கிறோம். அத்தை கதையெல்லாம் சொன்ன 4 கணக்கில் போகும். அத்தை கதையெல்லாம் பெரிய கதை. அவரோட வீட்டில் நாங்கள் என்ன சொல்றோம். ஒரே ஒரு क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन ஃபைனல் क्वेश्चन ஓகே. உங்களுக்கு லைக் பெரிய ஐயானா நீங்க ரொம்ப விரும்பி பேசுவீங்க. ஸோ அதே மாதிரி லைக் ஐயா சின்ன ஐயா தான் லைக் சின்ன பிள்ளையா இருந்ததுனால அப்பா அம்மா ஸ்தானத்துக்கு எனக்கு அதனால அவங்க வெளியில் வந்ததுனால எல்லாருமே நான் வேணும். எனக்கு எல்லாருமே ஒன்று தான். நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டேன். இப்போ நல்லா இருக்கு. என் பையன் நல்லா இருந்துச்சுன்னா பேரன் வீட்டில் எப்போ விசேஷம்? அது 2 years. முன்னாடி விஜய் தான் அவங்க சாந்தியும் வச்சுக்குவோம். CA முடிக்கணும் கதையை முதல்ல. விஜய் நான் பேச அப்படி போகுது.